இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எதுக்கு சாகுறீங்க? நான் கொன்னுருவேன், என் குழந்தைய கொன்னுருவேன், என் புருஷனை கொன்னுருவேன், வாயை திறந்தா அடுத்தவனை கொலை பண்ணிடுவேன், நான் செத்து போயிருவேன். எதுக்காண்டி? விஜய்க்காக. இது இது மாதிரி என்ன பெரிய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இந்த இந்த மாதிரியான தொண்டர்களை வைத்துக்கொண்ட கட்சி எப்படி இருக்கும்? இது இந்த அச்சத்தை, பயத்தை தான் நான் ஒவ்வொரு முறை விவாதத்துல வைக்கிறேன். நான் இப்ப ஒரு பாமகவை நான் கொள்கை ரீதியா விமர்சிக்கிறேன், பாஜகவை விமர்சிக்கலாம், திமுக, அதிமுக, காங்கிரஸ் இவங்களுடைய செயல்பாடு கொள்கையில எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம். ஆனா இந்த கட்சியை நான் எப்படி பாக்குறது? எதுக்கு எடுத்தாலும் என் புருஷனை கொலை பண்ணிடுவேன், அப்பனை கொலை பண்ணிடுவேன், நான் பெத்த பிள்ளைய கொன்றுவேன். இதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கை. பேசினாலே இதுதான். எங்க அம்மாவை அடிச்சு போட்டு வந்தேன் ப்ரோ அப்படிங்கிறான், தூக்கி போட்டு கொள்ளுவேங்கிறான், என் குழந்தை செத்து போனா பரவாயில்ல. இதுதான் அவர் வாயிலிருந்து அண்ணா, பெரியார், மாநில சுயாட்சி, தமிழ்நாடு, உரிமைகள், சட்டம், இந்த மாதிரி வார்த்தைகளே வரமாட்டேங்குது. வந்துச்சா கொன்றுவேன், நான் செத்துருவேன், அவனை கொன்றுவேன், நான் செத்துருவேன், என் குழந்தைய கொன்றுவேன், என் குழந்தைய மிதிச்சே கொன்றுவேன், இப்போ குழந்தைய மிதிச்சு குடல் செத்தாலும் பரவாயில்ல, விஜயை பார்த்தா போதும், என் கன்சீவா இருக்க என் குழந்தை கருவிலேயே களையட்டும். இப்படியான வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லுது. வடிவேல் ஒரு படத்துல ஆட்டோல ஓட்டிகிட்டே பேசுவார், அறச்சொல்லா சொல்றானே அப்படிங்குவார். வடிவேல் இந்த சாணக்கியான ஒரு படத்துல, சரத்குமார் படத்துல. அது மாதிரி வாயை திறந்தாலே செத்து போயிடுவோம், கொலை பண்ணிடுவோம். இதை மட்டும்தான் இந்த இளைஞர்கள் சொல்றாங்க. வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 12 கிடையாது, எல்லாம் 25, 27, 30, 31 வயசு வரையும் அந்த கட்சியினுடைய பேட்டர்ன்ங்கிறது. ஆனா கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் இப்படி பேசுறது இல்லை. அந்த அப்பாவி மக்கள் இப்படி பேசுறாங்க. இது ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இப்படி பேச வைக்கிறாங்கன்னு இன்னொரு கருத்து சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த மீடியால திருப்பி செத்து போயிருவேன், என் குழந்தைய கொன்றுவேன், செத்து போயிருவேன், என் புருஷனை கொன்றுவேன், இப்படி சொல்லும் போது புருஷனை கொல்றது நார்மலான விஷயம். புருஷனை கொள்ளலாம், இதுல என்ன இருக்கு? பெத்த பிள்ளையே கொள்ளலாம். இல்லை, இது மட்டும் நிறைய பேர் கரூர்லாம் செத்து போயிருக்காங்களே. அதனால குழந்தையை கொலை செய்வதும், குழந்தையை இழப்பதும், புருஷனை கொள்வதும், மாமனாருக்கு விஷம் வைப்பதும், பெத்த அப்பாவை ரோட்ல படுக்க வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் போல அப்படிங்கிற ஒரு நார்மலைஸான ஒரு சமுதாயத்தை உருவாக்குற அமைப்பா இருக்கிறதுனால நமக்கு பதட்டமா இருக்கு.